எல்லோருக்கும் வணக்கங்க. இது அந்தாதி அகாடமி. தமிழ் சிலபஸில் ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறும் காப்பியங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம். இதில் ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படிங்கிறதுல சிலப்பதிகாரம், மணிமேகலை ரெண்டுமே ஒரே நூற்றாண்டு, அதாவது கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. சிலப்பதிகாரத்தை எழுதினவர் இளங்கோவடிகள், மணிமேகலை எழுதினவர் சீத்தலை சாத்தனார். ரெண்டு பேரும் நண்பர்கள். சீத்தலை சாத்தனார் சொல்லி சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் எழுதினதாகவும், அவர் இளங்கோவடிகள் சொல்லி மணிமேகலையை சீத்தலை சாத்தனார் எழுதினதாகவும் சொல்லுவாங்க. அது இல்லாமல் இந்த ரெண்டுமே இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரமோட எண்டுலையே மணிமேகலைக்கான லீடு இருக்கும். அதை ரெண்டுமே ஒரே கதை மாதிரி தான் தொடர்ந்து வரும், இரட்டை காப்பியங்கள். சீவக சிந்தாமணி எழுதினவர் திருத்தக்க தேவர். இந்த சீவக சிந்தாமணி ரொம்ப சிறப்பான காப்பியம். அதனால் இதை எழுதின திருத்தக்க தேவரை ஜியு போப் தமிழ் இளவரசர் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறமா குண்டலகேசி எழுதினவர் நாதகுத்தனார். அப்புறம் வளையாபதி எழுதின ஆசிரியர் தெரியவில்லை. இந்த ஆசிரியர் தெரியவில்லைங்கிறதே நிறைய டாப்பிக்கில் இருக்கும். அதை தனியாக ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன். இந்த குண்டலகேசி வளையாபதி முழுமையாய் கிடைக்கவில்லை. மிச்சம் மூணுமே ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐம்பெரும் காப்பியங்கள் எந்தெந்த மதத்தை சார்ந்தது அப்படின்னு கூட கேட்டிருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் ஆசிரியர் சமண சமயத்தை சார்ந்தவர். ஆனால் காப்பியத்தில் சமயம் பற்றி எதுவுமே இல்லை. மணிமேகலை பௌத்தம், சீவக சிந்தாமணி சமணம், குண்டலகேசி பௌத்தம், வளையாபதி சமண சமயம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, குண்டு மணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குண்டு மணி, அதாவது குண்டலகேசியும் மணிமேகலையும் பௌத்தம், மிச்சம் எல்லாமே சமணம் சார்ந்து தான் வரும். அதில் சிலப்பதிகாரத்தை தனியாக கேட்டால் அது சமயம் இல்லை. அதுக்கு அந்த ஆசிரியர் மட்டும்தான் சமண சமயத்தை சார்ந்தவர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஷார்ட்ஸில் ஐஞ்சிறும் காப்பியங்கள் பார்க்கலாம். நன்றி.